தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில அரசு பணியாளர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2025 முதல் 2 விழுக்காடு அகவிலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்து பலன் பெறும் நடைமுறை இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய குழு அமைக்க உத்தரவு போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் உறுதி. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால உதவித்தொகை 10,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியர்களுக்கு பண்டிகை காலம் உட்பட 4,000 ரூபாயிலிருந்து 6,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. மகப்பேறு கால விடுப்பு 9 மாதத்தில் இருந்து ஓராண்டாக உயர்த்தப்படும். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கும்பகோணத்தில் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். கும்பகோணத்தில் அமையும் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரே வேந்தராக இருப்பார். பல்கலைக்கழகம் தொடர்பான சட்ட முன்வடிவு தாக்கலின் தகவல். செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. இந்தியா குறித்து தவறான அவதூறான கருத்துக்களை பரப்புவதாக கூறி மத்திய அரசு நடவடிக்கை. தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிப்பு. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிப்பு. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கான பிணையை ரத்து செய்ய கோரிய மனு. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை மாற்றம். அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், சிவசங்கர், முத்துசாமி ஆகியோருக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கீடு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜியின் மின்சாரத்துறை ஒதுக்கீடு. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு செந்தில் பாலாஜி கவனித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. மீண்டும் அமைச்சராகிறார் மனோ தங்கராஜ். ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் பதவியேற்கிறார். காவல் மற்றும் தீயணைப்புத்துறை சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம். தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்ததன் எதிரொலி. கலைஞர் பல்கலைக்கழக சட்டமுன் வடிவை பேரவையில் இன்று அறிமுகம் செய்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் செல்லும் என விஜய் உறுதி. சிறுவாணி தண்ணீரை போல சுத்தமான ஆட்சியை தருவதே தாவேகாவின் நோக்கம் எனவும் திட்டவட்டார். வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு திமுகவின் வெற்றியை பாதிக்காது. தஞ்சாவூர் அருகே உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. கட்சி துவங்கி இருப்பவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிற துணியில் தன் பேச்சை தொடங்கி இருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நிலை வந்த வண்ணம் இருக்கிறது. இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழக. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. விபத்து குறித்து ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. சென்னை சைதாப்பேட்டையில் நள்ளிரவில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளால் பரபரப்பு. 20 பேர் கொண்ட குழுவினர் ஆட்டோ கண்ணாடிகளை உடைத்தும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியும் அராஜகம். யாருன்னு தெரியாது. எந்த ஏரியால தான் அந்த பசங்க சண்டை போட்டானுங்க. ஏன்டா உள்ள போறீங்கன்னு கேட்டதுக்கு தான் எங்க பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்டா இங்க எல்லாம் கும்பல் எல்லாமே இங்க நிறைய அந்த கஞ்சா இருக்கு. உள்ளதான் போறானுங்க. எல்லாமே சின்ன பசங்க தான். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சவுகான் உடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பின் போது பகல்காம் தாக்குதல், எல்லை பாதுகாப்பு மற்றும் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய விவாதம். தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இந்தியாவுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என அமெரிக்கா அறிவிப்பு. முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஈரான் அதிபர் தொலைபேசியில் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றமான சூழ்நிலை உற்று நோக்கி வருகிறோம். பாகிஸ்தான் அமைச்சர் முகமது இஷாக்தார் உடனான தொலைபேசி உரையாடலின் போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தகவல். பகல்காம் தாக்குதலை நேரில் பார்த்தவர்களிடம் என்ஐஏ குழுவினர் தனித்தனியே விசாரணை. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொள்ள மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விரைந்த அதிகாரிகள். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களின் வீடுகள் இடிப்பு. லஷ்கர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்பில் இருந்த அமீர் நசீர் உள்ளிட்டோரின் வீடுகளை தரைமட்டமாக்கிய பாதுகாப்பு படை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருவதன் எதிரொலி. ஜம்மு காஷ்மீரில் உயிர் காக்கும் வகையில் பதுங்கு குழிகளை தயார் செய்து வரும் மக்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான பஞ்சாபில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அறுவடை பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். சர்வதேச எல்லையில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கான கெடு நேற்றுடன் நிறைவு. மருத்துவ விசாக்கள் நாளை வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்பதால் அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு அணிவகுத்த வாகனங்கள்.
கடந்த 4 நாட்களில் மட்டும் அட்டாரி வாகா எல்லை வழியாக 500க்கும் மேற்பட்டோர் பாகிஸ்தான் பயணம். பஞ்சாப் வழியாக 850 இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருந்து நாடு திரும்பி உள்ளதாக தகவல். மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரம். தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக போலீசார் சிறப்பு பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிப்பு. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த 19 பேர் கைது. அசாம், மேகாலயா, திரிபுரா மாநிலங்களில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர்களை கைது செய்தது காவல்துறை. ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் மீண்டும் குவிந்த மக்கள். தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு லிடர் ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்தினருடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். சுமார் 63,000 கோடி மதிப்பிலான 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம். இந்தியா, பிரான்ஸ் இடையே டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் இன்று கையெழுத்து. பொது வைஃபை நெட்வொர்க் மூலம் வங்கி அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். தகவல் திருட்டு மற்றும் நிதி இழப்பு மோசடிக்கு ஆளாக நேரிடும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை. குஜராத் மாநிலம் வதோதராவில் வங்கதேசத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது. 2 நாட்களுக்கு முன்பு அகமதாபாத் மற்றும் சூரத் நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீடிக்கிறது தேடுதல் வேட்டை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதிக்கு பயணம். அமேதியில் உள்ள சஞ்சய் காந்தி மருத்துவமனையின் புதிய கட்டடத்தையும் திறந்து வைக்கிறார். டெல்லியின் ரோகிணி செக்டார் பகுதியில் திடீர் தீ விபத்து. 800க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையான இந்த விபத்தில் உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் கச்சாரியா பகுதியில் கிணற்றில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் பலி. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவில் முதல் முறையாக பெண் ஆளுமை. ஆண்களுக்கு நிகராக மோப்பனாய் கையாளும் பிரிவில் ஸ்ரீலட்சுமி நியமனம். சிக்கிம் மாநிலத்தில் மேக வெடிப்பு மற்றும் நிலச்சரிவால் சாலைகள் துண்டிப்பு. லாச்சுங் மற்றும் லாச்சென் பகுதியில் சிக்கித் தவித்த 1800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணி 2வது நாளாக தீவிரம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து உலகம் முழுவதும் இந்திய வம்சாவளியினர் போராட்டம். லண்டன் இந்திய துணை தூதரகம் மற்றும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கைகளில் தேசிய கொடியுடன் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கம். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் உள்ள விநாயகர் கோயிலில் இந்திய வம்சாவளியினர் சிறப்பு வழிபாடு. பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை. ஈரான் துறைமுக வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. படுகாயங்களுடன் 700க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். கனடாவில் வான்கூவர் நகரில் இசை விழாவின் போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் புகுந்ததால் விபத்து. ஆயிரக்கணக்கானோரிடையே நடைபெற்ற சதிச்செயலில் 12 பேர் பலி, பலர் படுகாயம். வட அமெரிக்க நாடான கனடாவில் இன்று நடைபெறுகிறது பொது தேர்தல். தற்போதைய பிரதமர் மார்க் கார்னியின் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே போட்டி.
டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற IPL லீக் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பெங்களூரு. 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி அசத்தல். IPL 46வது லீக் போட்டியில் டெல்லியை வீழ்த்தியதன் மூலம் முதல் இடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு. விராட் கோலி, கிருணால் பாண்டியாவின் சிறப்பான ஆட்டத்தால் 3வது தோல்விக்கு தள்ளப்பட்டது டெல்லி. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறுகிறது பத்ம விருதுகள் வழங்கும் விழா. அஜித் குமார், ஷோபனா, நல்லி குப்புசாமி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் திரௌபதி முர்மு. நடிகர் அஜித் குமார் குடும்பத்துடன் டெல்லி பயணம். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார்.